மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே நடந்து முடிந்தது தாவேக அரசின் முதல் அமைச்சரவை கூட்டம். முதல்வர் விஜய் தலைமையில் சுமார் 1.5 மணி நேரம் ஆலோசனை. காங்கிரஸ், விசிக, IUML கட்சிகளை சார்ந்த அமைச்சர்கள் ஆலோசனையில் பங்கேற்பு. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது தொடர்பாக ஆலோசித்த அமைச்சரவை. அரசு அறிவிக்கும் திட்டங்கள் வெறும் பெயரளவில் இருக்கக்கூடாது, மக்களை முழுமையாக சென்றடைய வேண்டும் என முதல்வர் விஜய் உத்தரவு. அமைச்சர்களோ அதிகாரிகளோ தவறு செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்ததாக தகவல். தாவேக அரசின் இலக்கு குறித்து அமைச்சரவைக்கு முதல்வர் விஜய் வழிகாட்டியதாக அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. லஞ்சமில்லாத ஆட்சி, போதையில்லா தமிழகமே இலக்கு என்றும் விளக்கம். லஞ்ச லாவணி மற்றும் நல்ல ஒரு ஆட்சி, போதை இல்லாத தமிழகம் மற்றும் அனைத்து துறைகளுக்கும் இதே மாதிரியான ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் முதலமைச்சர் அவர்கள் வகுத்து கொடுத்திருக்கார். வெற்றி தமிழகம் என்ற பெயரில் 436 தொலைநோக்கு திட்டங்களுக்கான சாத்தியத்தை விவாதித்த அமைச்சரவை. அதிகபட்சமாக தொழில் முதலீட்டு ஊக்குவிப்புக்கு 37 திட்டங்கள். வெற்றி தமிழகத்தின் தொலைநோக்கு திட்டங்களாக ஒவ்வொரு துறைக்கும் சுமார் ஒரு 436 திட்டங்களை முதல்வர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு துறைக்கும் என்னென்ன இலக்கு, அதாவது எதை நோக்கி அவங்க பயணிக்கணும் அப்படின்னு ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறார். வரும் 18ஆம் தேதி தொடங்குகிறது தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர். சபாநாயகர் JCD பிரபாகர் அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் கூட்டம் 2026ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 18ஆம் நாள் வியாழக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் கூடும். அவ்வாயம் தமிழ்நாடு மேதகு ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்த உள்ளார்கள். ஆரியம் என்பது இனமல்ல, இந்திய மக்களின் வாழ்க்கை முறை என்று ஆளுநர் அர்லேக்கர் பேச்சு. மெக்காலே கல்வி முறை நமது சிந்தனையையும் அறிவையும் அளித்துள்ளதாகவும் கருத்து. தமிழகத்தில் வழிபாட்டு தலங்கள், பள்ளிகள் அருகே இருந்த 717 மதுக்கடைகள் மூடல். முதல்வர் விஜயின் உத்தரவை தொடர்ந்து படிப்படியாக 717 கடைகளும் மூடப்பட்டதாக அறிவிப்பு. அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் வந்தே மாதரம் பாடுவதற்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி. மத்திய உள்துறை அமைச்சக சுற்றறிக்கையை எதிர்த்து வழக்கு தொடர அனுமதி அளித்தது சென்னை உயர்நீதிமன்றம். முன்னாள் அமைச்சர் KN நேரு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல். நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக KN நேரு இருந்தபோது பணி நியமனத்திற்கு லஞ்சம் வாங்கியதாக புகார். திமுக ஆட்சியில் வழக்கு பதிவு செய்யாமல் காலம் தாழ்த்தியதாக கூறப்பட்ட நிலையில் தாவேக ஆட்சியில் நடவடிக்கை. அமலாக்கத்துறை ஆதாரங்களின் அடிப்படையில் KN நேரு மீது வழக்கு பதிவு. லஞ்ச ஒழிப்புத்துறையை தொடர்ந்து அமலாக்கத்துறையும் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு. அடுத்த விசாரணை வரை நடவடிக்கை இருக்காது என்ற முந்தைய அரசின் உறுதிமொழியை மீறி FIR பதியப்பட்டது எப்படி என தலைமை நீதிபதி கேள்வி. முந்தைய தலைமை வழக்கறிஞரின் உறுதிமொழி தன்னை கட்டுப்படுத்தாது என தற்போதைய தலைமை வழக்கறிஞர் பதில்.
KN நேரு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்ததில் அரசியல் உள்நோக்கம் இல்லை. விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் இதில் அரசியல் உள்நோக்கம் இருப்பதாக நாம் சொல்ல முடியாது. பாஜகவிலிருந்து விலகினார் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை. அண்ணாமலையின் ராஜினாமாவை ஏற்றார் பாஜகவின் தேசிய தலைவர் நிதின் நவீன். பாஜகவிலிருந்து விலகிய நிலையில் இன்று முதல் புதிய பாதை புதிய இயக்கம் என அறிவித்தார் அண்ணாமலை. அடுத்த பொது தேர்தலில் கட்சியாக போட்டி என்றும் அறிவிப்பு. ஆனந்தமாக அன்போடு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இயக்கத்தை நாம் துவங்க இருக்கின்றோம். இது அரசியல் இயக்கமா கட்சி இல்லையா அப்படின்னு நீங்க யாரும் கேட்கவே வேண்டாம். கண்டிப்பாக தமிழகத்தில் அடுத்து நடக்கக்கூடிய தமிழகத்தினுடைய பொது தேர்தலில் நம்முடைய கட்சி போட்டியிடும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு நம்ம தயார் பண்ணணும், நிறைய லீடர்ஸை தயார் பண்ணணும். நடிகர் ரஜினிகாந்த் அவருடைய இயக்கத்தில் இணைய தன்னை அழைத்ததாக அண்ணாமலை தகவல். ரஜினிகாந்தின் அழைப்பை மீறியே பாஜகவில் இணைந்ததாகவும் விளக்கம். திரு சூப்பர் ஸ்டார் அவர்கள் இங்க டெல்லியிலிருந்து திரும்ப வரணும், அவருடைய இயக்கத்தில் இணைய வேண்டும் என்ற வேண்டுகோளை ஆகஸ்ட் 24 ஒரு நாளைக்கு முன்னாடி பிஜேபியில் சேரும் பொழுது வைத்த பொழுது, அன்னைக்கே ரஜினிகாந்த் ஐயா பேசி அந்த ஃபோன் காலுக்கு முதல் முறையாக மறுத்து, ஐயா மன்னிச்சுக்கங்க என்னால் வர முடியாது என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சியில் அடுத்த நாள் இணைத்துக் கொண்டேன். அதன் பிறகு சூப்பர் ஸ்டார் அவங்களை பார்த்து மன்னிப்பு கேட்டேன். அவரும் பெருந்தன்மையாக அவருடைய அரசியல் பாதையை அவரும் பெருந்தன்மையாக அடுத்து தீர்மானித்தார். பாஜக தலைவர்களுடன் 18 மாதங்களுக்கு மேலாக கருத்து வேறுபாடு நிலவியதாக அண்ணாமலை விளக்கம். தனது கருத்துக்கு பாஜக தலைமை செவிசாய்க்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு. இதை கிட்டத்தட்ட நான் ஒரு ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள்ட்ட சொல்றேன். 18 மாதங்களாக எனக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை மிக பொறுமையாக, வெளியில கத்தி கூச்சல் போடாம மிக பொறுமையாக 18 மாதங்களாக எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே வர்றேன். தமிழனா இந்தியனா என வடமாநிலத்தவர் தன்னிடம் கேள்வி எழுப்பியதாக அண்ணாமலை ஆதங்கம். பெருமைமிகு இந்தியன், பாரம்பரியமிக்க தமிழன் என்பதே தனது அடையாளம் என்றும் விளக்கம். நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க, குறிப்பா இந்த பகுதி இந்தியாவில் வரும்பொழுது, அண்ணாமலை நீங்க தமிழனா இந்தியனா அப்படின்னு கேட்பாங்க. இது எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிளிக்டிங் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆர் யூ தமிழியன், ஆர் யூ அன் இந்தியன்? இந்தியா முழுவதுமே கிட்டத்தட்ட அந்த 10-15 ஆண்டுகள் சுற்றிவிட்டேன். அதனால் நான் எப்போதுமே சொல்லுவேன், நான் ஒரு பெருமை மிகுந்த இந்தியன், ஒரு பாரம்பரிய தமிழன் என்கின்ற அடையாளத்தோடு எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லுவேன். நிரந்தர MP, நிரந்தர MLA என்கிற முறையை முறியடிக்க வேண்டும். அரசியலில் சண்டை போடுவது நோக்கமல்ல, மாற்றமே இலக்கு என்றும் அண்ணாமலை விளக்கம். The permanent leaders, permanent MLAs, permanent ministers, permanent MPs, அதை நம்ம உடைக்க போறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. No chair is permanent for anybody. அதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கின்றோம். ஸோ அதனால தான் நம்முடைய இந்த மூமெண்ட்டினுடைய கொள்கையே மாறுவோம், மாற்றுவோம். Let us also change to bring change. இந்த ரெண்டையும் செய்வோம். நிரந்தர சித்தாந்தம் என எதுவும் இல்லை என அண்ணாமலை பேச்சு. அடுத்த தலைமுறைக்கு பிடிக்காத சித்தாந்தம் அழியும் என்றும் கருத்து. ஒரு ஐடியாலஜி பார்த்தீங்கன்னா இட் ரைசஸ் அண்ட் ஃபால்ஸ். எந்த ஐடியாலஜியும் பெர்மனன்ட் நான் பிடிச்சிருப்பேன். கம்யூனிசம் 100 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்த ஐடியாலஜி, ஃபார் ரைட் மூவ்மெண்ட்ஸ், ஃபார் லெஃப்ட் மூவ்மெண்ட், சென்ட்ரிஸ்ட் மூவ்மெண்ட், லிபரல் மூவ்மெண்ட், ஒரு அரசியல் சரித்திரத்தை பார்க்கும் பொழுது அந்த ஐடியாலஜி தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளவில்லை என்றால், அடுத்த தலைமுறைக்கு தேவையான வசதியை செய்து கொடுக்கவில்லை என்றால், அது எந்த ஐடியாலஜியாக இருந்தாலும் அது அழியும் என்பதுதான் காலத்தினுடைய கட்டாயம். நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாம் அதை தாண்டி நிற்கணும்.
டெல்லியிலிருந்து சென்னை வந்த அண்ணாமலைக்கு ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்பு. புதிய இயக்கம் குறித்த அறிவிப்பை தொடர்ந்து ஆதரவாளர்கள் வாழ்த்து கோஷம். அண்ணாமலையின் மக்கள் இயக்கத்தை வரவேற்று ஆதரவாளர்கள் கொண்டாட்டம். பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகம். பாஜகவிலிருந்து விலகினார் மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன். அண்ணாமலையின் புதிய இயக்கத்தில் இணைந்தார். அண்ணாமலை விலகியதால் எந்த பாதிப்பும் இல்லை என தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பதில். பாஜக சித்தாந்தம் அடிப்படையிலான கட்சி என்றும் விளக்கம். பாரதிய ஜனதா கட்சி இது இன்று நேற்று ஆரம்பித்த கட்சி அல்ல. இது சித்தாந்தத்தின் அடிப்படையிலான கட்சி. நிச்சயமா எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இயக்கம் தொடங்கிய அண்ணாமலை குறித்த கேள்விக்கு வாழ்த்துகள் என திமுக எம்பி ஆர் ராசா பதில். ஜி-ராம்ஜி திட்ட நிதி குறைப்பு பற்றி முதல்வர் விஜய் பேசாதது குறித்தும் விமர்சனம். 12,000 கோடி கொடுத்தது இப்ப 3,900 கோடி தான் கொடுத்திருக்காங்க. இதை பத்தி இப்ப தாவேக அரசு முதல்வர் எதுவும் கருத்து தெரிவிக்கல. ஏங்க ஜோக்கடிக்கிறீங்களா? அவர் எதை வாய் திறந்திருக்காரு? என்ன கிண்டல் பண்றீங்களா? அவர் எதை வாய திறந்திருக்காரு? இதை பத்தி பேசல. ஏன் சார் வாழ்த்துக்கள்? ஏன் சார் வாழ்த்துக்கள்? அண்ணாமலையின் புதிய இயக்கம் தொடர்பாக சிபிஎம் மாநில செயலர் பே. சண்முகம் விமர்சனம். பெயர் மாற்றம் தமிழகத்தில் பாஜகவின் புதிய உத்தி என சாடல். தனி இயக்கம் தொடங்கினார் நடிகர் ரஜினிகாந்தின் மனைவி லதா. புதிதாக தொடங்கப்பட்ட மக்கள் மேடை இயக்கத்தில் இணையவும் அழைப்பு. தமிழகத்தின் வளர்ச்சிக்காகவும் நன்மைக்காகவும் ஒன்றிணைவோம் என காணொலி வெளியிட்ட லதா ரஜினிகாந்த். மாற்றத்தை விரும்பும் அனைத்து தரப்பு மக்களும் எங்களோடு கைகோர்க்கலாம் என்றும் அழைப்பு. மக்கள் மேடை எங்களுடன் சேர்ந்து சிட்டிசன்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற எங்களோட பாடி ஆஃப் ஒர்க் ஓட சேர்ந்து இந்த ஸ்டேட்டுக்காக வேலை செய்ய நினைக்கிற அத்தனை பேரும் ஒன்றாக சேரலாம். ஒன்றாக சேர்ந்து தொடர்பு கொண்டு ஒரு பெரும் மக்கள் சேவையாக, மக்கள் சக்தியாக உருவாகி இந்த ஸ்டேட்டுக்கு பல நன்மைகளை செய்ய முன்வாருங்கள். ஒன்றாக சேர்வோம், ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்வோம். திருச்செந்தூர் கோயிலில் நடைபெறும் முறைகேடுகள் குறித்து விசாரிக்க அறநிலையத்துறை சார்பில் குழு அமைப்பு. கட்டண தரிசனம், அன்னதானம் போன்ற சேவைகளில் இருக்கும் புகார்களை விசாரித்து அறிக்கை அளிக்கும் என தகவல். கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு சனிக்கிழமை ஆரஞ்சு அலர்ட். தென்காசி, நெல்லை, ஈரோடு, சேலம், தருமபுரி உட்பட 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. பருவமழை முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் குறித்து முதல்வர் விஜய் ஆலோசனை. எத்தகைய பேரிடர் சூழலையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி வேட்புமனு தாக்கல். முதல்வர் விஜய் அமைச்சர்கள் முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்தார்.
முதல்வரின் பெருந்தன்மை கருணையால் மாநிலங்களவை எம்பி வாய்ப்பு கிடைத்துள்ளது. தமிழகத்தின் நலனுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன் என்றும் பிரவீன் சக்கரவர்த்தி பேட்டி. தமிழக வெற்றி கழகமும் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பெருந்தன்மை கருணை எனக்கு இது கொடுத்த வாய்ப்பு. இது ஒரு பெரிய பொறுப்பாக நான் நினைக்கிறேன். பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக குரல் ஓங்கும். தாவேக காங்கிரஸ் இடதுசாரிகள் விசிக மற்றும் ஐயுஎம்எல் கூட்டணியை தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணி என பதிவிட்ட பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணியின் முதல் எம்பி வேட்பாளர் என்றும் பெருமை. புதிய கூட்டணி என சிபிஎம் பெயரையும் பிரவீன் சக்கரவர்த்தி குறிப்பிட்டிருப்பது தவறு என சிபிஎம் கண்டனம். மாநிலங்களவை தேர்தலில் கூட்டணி குறித்தோ ஆதரவு கேட்டோ யாரும் தங்களை அணுகவில்லை என்றும் விளக்கம். பிரவீன் சக்கரவர்த்தி குறிப்பிட்ட தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் இடம்பெறவில்லை. ஒன்றிய அரசின் சதி திட்டங்களுக்கு வாய்ப்பளிக்க கூடாது என்பதற்காகவே தாவேகவுக்கு ஆதரவு என்றும் மு வீரபாண்டியன் திட்டவட்டம். சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தி பாமக சார்பில் அனைத்து கட்சி கூட்டம். தாவேக, அதிமுக, அமமுக, ஐஜேகே, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்பு. தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தல். சாதிவாரி கணக்கெடுப்பு ராக்கெட் சயின்ஸ் அல்ல என்றும் பேட்டி. நிச்சயமா முடியும், உறுதியா முடியும். ஏன்னா இது ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. இது மற்ற மாநிலங்கள் ஏற்கனவே எடுத்திருக்கிறாங்க. அதுவும் கர்நாடகாவில் 2 முறை எடுத்திருக்கிறாங்க. பாமக சார்பில் நடந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான அனைத்து கட்சி கூட்ட தீர்மானத்திற்கு திமுக வரவேற்பு. தீர்மானங்களை ஆதரிப்பதாக பாமக தலைவர் அன்புமணியிடம் கூறிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றிய அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைத்த பாமகவுக்கு நன்றி தெரிவித்த விசிக. அரசியல் நிலைப்பாட்டில் உள்ள மாறுபாடு காரணமாக பாமக கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்றும் அறிக்கை மூலம் விளக்கம். தென்காசி மாவட்டம் வாசுதேவன் நல்லூரில் உள்ள செண்பகவல்லி அணை உடைப்பை சீரமைக்க கோரி வைகோ உண்ணாவிரதம். அணைக்கட்டு திட்டத்தை விரைந்து நிறைவேற்றவும் வலியுறுத்தல். தமிழகத்தில் 6 மாவட்ட டாஸ்மாக் மேலாளர்கள் இடமாற்றம். 2 மாவட்ட மேலாளர்களுக்கு பணியிடம் ஒதுக்காமல் நடவடிக்கை. காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் முழுமையாக மாற்றி அமைக்கப்படும் என உயர்நீதிமன்றத்தில் அரசு தகவல். திட்டத்தை மாற்றி அமைப்பது தொடர்பாக 8 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவு. மது பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வசூலிக்கும் போது அதை ரசீதில் குறிப்பிட வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவு. ஊழலை ஒருபோதும் சகித்துக் கொள்ள மாட்டோம் என தமிழ்நாடு அரசு தரப்பு பதில்.